திரைப்பட பாடலாசிரியர் யுகபாரதி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கின்ற சான்றோர்கள் ஆண்டோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு என் ஏற்புரையை சுருக்கமாக முடித்து விடுகிறேன். கடந்த 6 ஆண்டுகளாக பல கல்லூரிகளில் பல பல்கலைக்கழகங்கள் பேசிய பன்னாட்டு கருத்தரங்கள் பேசிய அந்த உரையாடல்கள் தொகுப்பு தான் இந்த நூல். கிட்டத்தட்ட ஒரு 20 கட்டுரைகள் அதில் அடங்கி இருக்கின்றன. 7 கட்டுரைகள் நம்முடைய கண்ணதாசனுடைய பாடல்கள் மட்டுமே அமைந்திருக்கின்றன. மீதமுள்ள 14 கட்டுரைகளும் பிற பற்பல கவிஞர்களுடைய பாடல்கள் பற்றிய ஒரு ஆய்வுகளாக சிற்றாய்வுகளாக அமைந்திருக்கின்றன. இது கல்லூரியில் பேசப்பட்டிருப்பதால் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே முடிக்க வேண்டும் என்று அங்கேயே சொல்வார்கள். இங்கேயே நான் சீக்கிரமாக முடித்து விடுகின்றேன். அதனால் 5 நிமிடத்தில் முடிக்க வேண்டிய அந்த கட்டுரை பெரும்பாலும் 5 அல்லது 6 பக்கங்கள் கொண்டதாக அது இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஐயா அவர்களுடைய யுகபாரதி ஐயா அவர்கள 2 நூல் படித்திருக்கின்றேன். பின்பாட்டு என்ற ஒரு நூல், நேற்றைய காற்று என்ற ஒரு நூல். நேற்றைய காற்று என்ற ஒரு நூலிலே 20 கவிஞர்களை பற்றிய அவர்கள் திரைக்கு வந்த வரலாறு, பாடல் எழுதிய சூழ்நிலை, பாடல் பற்றிய சிறப்புகள் மிக அருமையாக சொல்லியிருப்பார். அதிலே கண்ணதாசன் இல்லை, வாலி இல்லை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இல்லை, வைரமுத்து இல்லை. மிக பிரபலமானவர்களை விட்டுவிட்டு அதே துறையில் இருக்கின்ற சின்ன சின்ன நட்சத்திரங்களாக மின்னுகின்ற 20 கவிஞர்களை பற்றி அவர் எழுதியிருப்பது மிக மிக சிறப்பையா. என்னுடைய நூலிலும் அதே போல் 20 கட்டுரைகள் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு. ரசிக பெருமக்கள் அனைவரும் அந்த நூலை வாங்கி படித்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.